ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஏற்காடில் இருக்கக்கூடிய பீக்கு பார்க்கில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக பீக்கு பார்க் வந்து ஒரு பேட்ஸ் பார்க். இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து ஆக்சுவலாக அடல்ட்ஸ்க்கு வந்து 300 சில்ட்ரனுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பேட்ஸ் பார்க் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் அனிமல்ஸும் இருக்குது. அதாவது எப்படின்னா டாகோட பிரைட்ஸ் நிறையா, அது மட்டும் இல்லை அப்புறம் டக்கு, ஆஸ்ட்ரிச்சு, கோட்டு நிறையா இருக்குது. பார்க்கலாம். நாயே கரடி மாதிரி இருக்கு பாருங்க. ஜிம்மிடா, எங்க வீட்டு வளர்த்த ஜிம்மி தான். அப்படியே இது இல்ல, இது ஜிம்மி தான். அப்படியே ஜிம்மி மாதிரியே இருக்கு. எங்க வீட்டுல நாங்க வளர்த்த ஜிம்மிடா சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம பேட்ஸ் பார்க்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பிளேஸ் உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே ஒரு சிட் அவுட் இருந்தது, அதில் இருந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா, நாம் வந்து உள்ளே போகிறதுக்குள்ளே அங்கே ஃப்ளோரில் வந்து சொல்யூஷன் இருக்கும். அதாவது ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷன் ஃபார் பேட், நமக்கு இல்லை பேட்ஸுக்கு இருக்கலாம் மேபி. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ரிசீவ் பண்ணுறதுனால நிறைய டிசீஸ், ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது பேட்ஸ்க்கு வரலாம் மேபி. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், நான் வந்து காலை உள்ளே வச்சு தான் அப்புறமா நான் உள்ளே கிளம்புறேன். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் பார்க்கலாம். வந்த உடனே தலையில உட்காந்து பயந்துட்டேன் சாச்சா. அது எதுக்கு அப்படி உட்கார்ந்தது? ஓ, இது என்னமோ டக்கு டக்குன்னு வந்து உட்காருது, அங்க மாதிரி இல்லாம ஜியா மேல இருக்கா, இங்க இருக்கு.
கிஸ் பண்ணுது. என்ன பண்ணுது குட்டி 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 குட்டி. பயப்படாது பயப்படாது. ஜியோ எவ்வளவு தைரியம் பாரு. செமையா இருக்கு. ஜியோ என்ன செய்யறா? ரெண்டு அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்ப டேடி சுத்தில ரெட்டிஷா இருக்க ஃபுல்லா கேர்ள்ஸ் தான். கம்பல் வலி உங்க கழுத்துல தான் இது. இவ்வளோ சவுண்டு. கடிக்கும் சாச்சா தள்ளு. கலர் என்னமா இவ்வளோ கலர்ல கிளீனா இருக்குமா? வேண்டாமா வேண்டாமா ஓடுங்க ஓடுங்க. சண்டை போட்டு முடியல. சம போயிட்டு நிமிந்து நில்லு, பயப்படாது. நான் தான் அவனை நிக்க வச்சு எடுக்குறேன். உங்க மேல தோல் கடும். இது சில்லி, அதுதான் ஸ்வீட்டி. பின்னாடி எடுத்துட்டு இருக்கேன். கிச்சு கிச்சு இருக்குங்களா? இந்த கட்டில காணுங்க, அந்த கடிச்சு அது உட்கார்ந்தாலே எனக்கு ஒரு மாதிரி கொடுத்து தள்ளியாச்சு. மம்மி எடுத்தாச்சா? மம்மி மம்மி கேட்குது பயமா
What a beautiful shot idea. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்று சேர்ந்துட்டு ஒரு வேலையை பார்க்க போகிறாங்க. என்ன தெரியுமா, இவங்க ஷர்ட்டில் போட்டு வச்சுருந்த சன்கிளாஸை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க முயற்சி உண்மையாகவே பாராட்டினாச்சு. என்ன அப்படின்னா 2 பேர் மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க, எப்படியாவது வெளியே எடுத்துடலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கிளி வந்து பேசுனாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் இப்போ தான் பார்க்குறேன். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபன்னியாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. இந்த அளவுக்கு அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து நாலேஜ் வந்து இருக்குமா அப்படிங்கிறது என்னால் யோசிக்க முடியல. அது சேர்ந்து போராடுது எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக வெளியே இவனுக்கு ஒருத்தனை கண்ணாடி தேவைப்படுதான். கண்ணாடி இந்த சில்வர் பாயிண்ட் எடுக்க ட்ரை பண்றான். சவுண்டு கேட்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். நான் உட்காந்துட்டேன். நான் நம்ம சண்டை உள்ள நீங்க பாக்கல, இன்னும் சண்டை போட்டு இருக்காங்களா? ஐயோ இவ்வளோ நேரம் சண்டை போடுறீங்க. விளையாடுதா? நான் நினைச்சேன் சண்டை போட்டு நினைச்சேன். பசங்களை பிடிச்சாச்சு. என்னங்கடா நீ வா கடிக்க என்னடா நடக்குங்க? எவ்வளவு நேரம் சண்டை போடுது? விடுமா கோத்த விடுங்க. ஃப்ரீயா விடு. ஓடுது, துரத்துது, விட மாட்டேங்குது. கூண்டுல போட்டுருக்கீங்களா? விளையாடுது. கருப்பு கலர்ல இருக்கு காக்காம விளையாடுது, சண்டை அன்பு சண்டை. நீங்க வரதுக்கு போட்டோ எடுக்க முன்னாடி எப்படி தெரியுமா அப்படி புதுசா சண்டை போட்டுங்க. விடுங்கடா ப்ளீஸ், விடுங்கடா. நம்ம வரவங்க எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா ஆகிறான் பாருங்க, எக்ஸ்ட்ரா மிங்கிள் ஆகிறான் பாருங்க. அவன் வந்து யாருக்கு சப்போர்ட்டிவா இல்ல
நேத்து வாத்து. நீ எது ஒண்ணு தான் ஏய் அழகா சாப்பிடுது. ஏய் பொறுமையா சாப்பிடு. பசினு பார்த்ததுல தோட வெளியா ரொம்ப கடிச்சிட்டியா தலைகுடி அங்க வைக்கிறது வேஸ்ட் பாப்பா. ஐயோ எவ்வளவு கியூட்டா இருக்கு. இங்க பாரு செட்டி. மினி பாக்குறேன். ஐயோ நான் பாக்குறேன். செட்டி இப்ப திரும்ப டக்கு. ஏய் குட்டி தலை தூக்கி நின்னுச்சு. ஐயோ செம கியூட்டா இருக்கு அந்த ரேபிட். அதுதான் சொன்னேன்ல. கிரே அங்கோரா. தடவ கூடாது பாவா. டெஸ்டிஸ்லாம் வந்துரும். எலியாது. ரேபிட்டா எலியா? ரேபிட் தான். குதிரையா? அத டென்ஷன் ஆக்காதீங்க, ரிலாக்ஸா விடுங்க. டைப் பண்ணு, டைப் பண்ணுங்க. டைப் பண்ணுமா? எல்லாமே வளர்க்கலாமா? யாருமே வேணாம். நீ ஒண்ணுங்க வளர்க்க. இது எடு, இதுல இருந்து எடு. இது அழகா வரும். இது எடு, இது தூக்கு அழகா வரும். தலையை பிடிச்சு தூக்கணும், அந்த காதை பிடிச்சு தூக்கிடணும். தூக்கு அப்படியே தூக்கு, வெயிட்டா இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டுக்குட்டி தான். ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், என் பசங்க அழகாக ஆட்டுக்குட்டி கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. நானே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது ஆட்டுக்குட்டிலாம் பார்த்து. ஊர் சைட்லாம் போனேன்னா நமக்கு ஆட்டுக்குட்டியை அழகாக பார்க்கலாம் கொஞ்சலாம். ஆனால் இப்போ ரொம்ப நாளாக எனக்கு என்னமோ ஆட்டுக்குட்டிலாம் பார்த்து ரொம்ப டேஸ் ஆன மாதிரி இருக்குது. இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, அதையும் வச்சுருந்தாங்க. பார்த்தோம், பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஜியா இருக்கிறோம், நமக்கு என்ன ஃபிஷ் எடுக்க தெரியாது. Handbags and established non-touch. கோழியோட அது கிளி மாதிரி படுத்துருது. உள்ள அது ரெண்டுத்தையும் ஒண்ணா போட்டுருவீங்களா? இது கூட அங்க இது டாம், அது ஜெரி. ரெண்டு பேர் இல்ல
கேட்குறேன் கடிச்சோம். ஏய் ஏய் ஜாலி முடியலிக்கிறா விளையாடினே இருக்க. ஜாலி மூலெல்லாம் இல்லை, அது டென்ஷனில் இருக்கு. யாரும் அப்படி பண்ணி வைப்பாங்களா? அதை சொல்லுங்க, ஃப்ரீயாக விடணும். இது பெல்ஸ் கோழி. பெல்ஸ் கோழி அப்படின்னா பெல் பாட்டமா? வான்கோழினா எனக்கு ஆழ்வானேரி தான் ஞாபகம். ஆழ்வானேரியில் எங்கள் அம்மாவுக்கு சொந்தக்காரங்க வீட்டில் இந்த வான்கோழி தான் இருக்கும். அதோட கொஞ்சம் சின்ன சைஸ், பிகின் சைஸ் ஆஸ்ட்ரிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து பீக்கு பார்க் போயிட்டு நெக்ஸ்ட் வந்த பிளேஸ் என்னென்னா ஒரு வியூ பாயிண்ட் தான். இந்த வியூ பாயிண்ட் வந்து எனக்கு வர வழியில் இருந்துச்சு, பட் என்னென்னு எனக்கு என்ன இடம்னு சரியாக சொல்ல தெரியல. பட் அந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா சன்செட் ஆகிற டைம் அப்படியே சன்செட்டை பார்த்துட்டு சூடாக டீ பஜ்ஜி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். நான் உங்களுக்கு அப்போவே சொன்னல, வரும்போது ஒரு வழி காட்டுன்னு சொன்னேன்ல, அது இந்த வே தான். இந்த வேல ஸ்லோப்பாக இருந்தது. ட்ராவல் இடத்துல ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக ஒரு 6:30 7 o'clock இருக்கும், பட் அப்போவே ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. பட் ஃபைனலி ஏற்காடு ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பை காட் கிரேஸ். நான் வந்து உங்களுக்கு விலாக்ஸ் வந்து 5ஆக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நேரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட. உண்மையாகவே ஏற்காடு இப்போ வேறு லெவல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் vlogல நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர், பாய், see you friends.